வணக்கம். உங்கள் அனைவரையும் உணவே மருத்துவம் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். இன்று நாம் இருமலை பற்றி பார்க்கப் போகிறோம். இருமல் எதனால் வருகிறது, அதனை எவ்வாறு தீர்க்க முடியும், அதன் வழிகள் என்ன என்பதை பற்றி பார்க்கப் போகிறோம். முதலில் இருமல் எதனால் வருகிறது என்பதை பார்ப்போம். இது முக்கியமாக சீதோஷ்ண நிலை மாறுதல்களினாலும், காற்று மாசுபடுதல், ஒவ்வாமை மற்றும் தொண்டையில் ஏற்படும் நச்சுக்கிருமியின் தொற்று காரணமாகவும் ஏற்படுகிறது. இருமல் பல வகைப்படும். அதில் நாம் 2 முக்கிய வகைகளை பற்றி பார்க்கப் போகிறோம். அதாவது ஈர இருமல் மற்றும் வறட்டு இருமல். ஈர இருமல் என்பது சளியின் காரணமாக ஏற்படுவது. இது ஏற்பட்டால் மாறில் சளி கட்டிக்கொள்ளும். இதனை கரைக்க மருந்து உட்கொண்டால் இதிலிருந்து விடுபடலாம். வறட்டு இருமலுக்கு தொண்டையில் ஏற்படும் நச்சுக்கிருமி தொற்றை குறைக்க மருந்து உட்கொண்டால் இதனிலிருந்து விடுபடலாம். சளியினால் ஏற்படும் ஈர இருமலுக்கு வெற்றிலை கஷாயம் அருந்தினால் மார்ச்சளியை கரைக்க உதவும் மற்றும் இருமலும் கட்டுப்படும். இதற்கு தேவையான கஷாயம் பொருட்கள்: சுக்கு 1½ டீஸ்பூன், மிளகு 1 டீஸ்பூன், திப்பிலி பொடித்தது 1 டீஸ்பூன், ஏலக்காய் 4 பொடித்து கொள்ளவும், கிராம்பு 5 பொடித்து கொள்ளவும், துளசி விதை 3/4 டீஸ்பூன், வெற்றிலை 2 இலை, நாட்டு சர்க்கரை 3 டீஸ்பூன், மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன், தண்ணீர் 2 டம்ளர் எடுத்து அதில் மேற்கூறிய அனைத்தையும் போட்டு நன்கு கொதிக்க வைக்க வேண்டும். பிறகு 1½ டம்ளர் வரை தண்ணீர் குறையும் வரை காத்திருந்து வடிகட்டி பருகவும். 2 வேளை வீதம் 1 வாரம் அருந்த படிப்படியாக சளி மற்றும் இருமல் குறைந்துவிடும். வறட்டு இருமல். இவ்விருமல் தொண்டையில் ஏற்படும் நச்சுக்கிருமியினாலும் உடல் உஷ்ணத்தினாலும் ஏற்படுகிறது. உடல் சூட்டினை எவ்வாறு குறைக்கலாம் என்பதை நம்முடைய முந்தைய வீடியோவில் ஏற்கனவே பதிவேற்றி இருக்கிறோம். அதனை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்திருக்கிறேன். அதனை கேட்டும் பார்த்தும் பயனடைவீர்கள். தொண்டை புண் மற்றும் நச்சுக்களை குறைக்க அடிக்கடி வெந்நீர் பருக வேண்டும். இது தொண்டைக்கு இதமாகவும் மற்றும் நச்சுக்களை தீர்க்கவும் உதவும். மேலும் இஞ்சி, துளசி, தேன், மஞ்சள், மிளகு போன்றவற்றை உபயோகிப்பதன் மூலம் இதிலிருந்து விடுபடலாம். இவ்விருமல் இருக்கும்போது இரவு நேரங்களில் மிகுந்த தொல்லைக்கு ஆளாக நேரிடும். இதனால் இஞ்சி மற்றும் தேன் சேர்த்து பருகுவதுடன் அதிலிருந்து விடுபடலாம். தேவையான பொருட்கள்: இஞ்சி 1 சிறிய துண்டு, தேன் 1 மேஜைக்கரண்டி. இஞ்சியை நன்றாக கழுவிவிட்டு தோல் நீக்கி சாறு எடுத்துக்கொள்ள வேண்டும். அந்த சாறில் தேனை கலந்து பருக வேண்டும். இது இரவில் இருமல் வராமல் நிம்மதியாக உறங்கிட உதவும். மேலும் ஒருவேளை சுக்கு, மிளகு மற்றும் மஞ்சள் தூள், நாட்டு சர்க்கரையை பாலில் சேர்த்து நன்கு கொதிக்க வைத்து அருந்தவும். இவ்வாறு செய்தால் தொண்டை புண் மற்றும் இருமல் சீக்கிரம் குணமாகும். இனி அடுத்த ஒரு நல்ல மருத்துவ பதிவில் காணலாம். நன்றி, வணக்கம்.